ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரஜினி சாரோட 3.0 படத்துக்கான இன்னைக்கு செம்மையான அப்டேட்லாம் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட டைரக்டரான சங்கர் சார் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் 2 படத்தை முடிச்சுட்டு அந்த படமே ரிலீஸுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராம் சரனை வச்சு கேம் சேஞ்சர் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. இது ஒரு இடையில இருக்க பார்த்தீங்கன்னா 3.0 கதையை இப்போ இருந்தே எழுத ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ரஜினி சாரை பற்றி பார்த்தோம்னா வேட்டையன் படம் ஒரு பக்கம் இருக்க பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் வேற லெவலில் நடிச்சிட்டு வராரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3.0 நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 3.0க்கு அப்புறம் நம்ம ரஜினி சார் படமே பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. சங்கர் சாரோட பிரம்மாண்டமான படைப்பில் முக்கியமான படம் அப்படின்னு சொன்னா எந்திரன் 2.0 கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா 1000 கோடி பட்ஜெட்ல போட்டு எடுத்த படம் தான் அந்த ரெண்டு படங்களும். இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படுது. 2.0 படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த படத்துல பார்த்தீங்கன்னா அக்ஷய் குமார் தான் வில்லனா நடிச்சிருப்பாரு. அதாவது ஒரு பேட் கேரக்டர்ல வரும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஷய் குமார் தான் பண்ணியிருப்பாரு. அந்த படத்துக்குமே பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் வேற லெவலில் ஒர்க் ஆயிருக்கும். இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு ஆக்டரையோ இல்லை ஹிந்தி ஆக்டர் அதாவது பெரிய லெவலில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் இந்த படத்துலையும் ஒரு வில்லனா தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. ஓகே நண்பா, நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்துக்காக யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.